அவன் கேட்ட சம்பளத்திலேயே. அது எப்படி? எனக்கு பிடிக்காத வேலையில் சமரசம் செய்து கொண்டு தொடரமாட்டேன். இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய சுவாரஸ்யமான பகுதிகளையும் இந்த செல்வத்தை நோக்கிய 4வது அடி சுய அனுபவங்கள் அல்லது பார்வைகள் விசேஷ அறிவு அப்படின்ற இந்த அத்தியாயத்தினுடைய 2வது பாகமாக இதை பார்க்க போகிறோம். இதை நோக்கிய 4வது அடியை தொடர்ந்து எடுத்து வைக்கலாமா? போலாமா? பயிற்சி பணி என்ற திட்டம் அறிமுகம். கோடை விடுமுறையின் போது அலுவலகங்கள், கடைகள், தொழில் நிறுவனங்களில் மாணவர்களை பயிற்சிக்காக அனுப்பும் அப்ரண்டிஸ் திட்டத்தை மூர் பரிந்துரைத்தார். கல்லூரியில் 2 அல்லது 3 ஆண்டுகள் செலவழித்த பிறகு தனக்கென்று ஒரு எதிர்கால பாதையை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும், இயலாதவர்கள் இலக்கின்றி பொதுக்கல்வியில் உழல்வதை விட்டு படிப்பை நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அவர் விளக்கினார். எல்லா தொழில்களும் பணிகளும் சிறப்பு கல்வியாளர்களையே தேடும் நிலை உள்ளதை கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உணர வேண்டும் என்றார் மூர். எனவே மாணவர்களின் தொழில் சார்ந்த சிறப்பு கல்விக்கு அவை நேரடி பொறுப்பேற்க வேண்டும் என்றார். பெரும்பாலான நகரங்களில் நடைபெறும் இரவு பள்ளிகளில் அத்தகைய சிறப்பான தொழிற்கல்வி கிடைக்கிறது. விரிவாக்க கல்வி முறையில் வழங்கப்படும் பாடங்களில் அஞ்சல் வழி கல்வியிலும் நாடெங்கிலும் பயில வசதி இருக்கிறது. வீட்டிலிருந்தே படிக்கும் கல்வி முறையில் நேரம் கிடைக்கும் போது படிக்கும் வசதி உண்டு. அத்துடன் அந்த மாணவர்களுக்கு கன்சல்டன்சி வாய்ப்புகள் ஏராளமாக கிடைக்கும். அம்மாதிரி சிறப்பு கல்வி அனுபவம் அவர்களின் எதிர்காலத்திற்கு விலை மதிப்பில்லாத ஒன்றாகும். எங்கே வசித்தாலும் இந்த பலன் கிடைக்கும். முயற்சி இல்லாமலும் விலை இல்லாமலும் வரும் எதுவும் பாராட்டப்படுவதில்லை, மதிக்கப்படுவதில்லை. அதனால்தான் மாபெரும் வாய்ப்புகள் இருந்தும் அரசாங்க பள்ளிகளிலிருந்து நமக்கு மிக குறைந்த பலனே கிடைக்கிறது. இப்படி இலவச கல்வியால் இழந்த பலனை சிறப்பு கல்வியால் ஈடுகட்டலாம். அஞ்சல் வழி கல்வி முறை மிகவும் ஒழுங்காக செயல்படும் வணிக நோக்கம் கொண்ட அமைப்பாகும். அங்கு போதனை கட்டணம் மிக குறைவு என்பதால் குறித்த நேரத்தில் அதை கட்டுமாறு வற்புறுத்துகிறார்கள். நன்றாக படித்தாலும் இல்லை என்றாலும் ஒரே மாதிரி நடவடிக்கைதான். கட்டாமல் படிப்பை இழப்பதை விட்டு கட்டிவிட்டு கல்வியை தொடரவே மாணவர்கள் விரும்புகிறார்கள். இவ்வாறு ஒழுங்காக கல்வி கட்டணத்தை வசூல் செய்யும் சாதனையை அந்த பள்ளிகள் இன்னும் சரியாக புரிந்து கொண்டு விளம்பரப்படுத்தவில்லை. முடிவெடுத்தல், உடனடித்தன்மை, செயல்புரிதல், ஆரம்பித்த ஒன்றை எப்படியாவது முடித்து விடுதல் போன்றவற்றில் அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கிடைக்கிறது. எனக்கே இதில் நேரடி அனுபவம் உண்டு. 25 வருடங்கள் முன்பு விளம்பரத்துறை என்ற பாடத்தில் வீட்டிலிருந்து படிக்கும் வகுப்பில் சேர்ந்தேன். 8ஓ 10ஓ பாடங்கள் படித்திருப்பேன். பிறகு நின்றுவிட்டேன். ஆனால் பள்ளியிலிருந்து எனக்கு நோட்டீஸ் வருவது மட்டும் நிற்கவில்லை. படிக்கிறோமோ இல்லையோ பணத்தை கட்டு என்றது. படிக்காமல் முழு பணத்தையும் செலுத்துவதை விட பணத்தை கட்டிவிட்டு சட்டப்படி அதை செய்துவிட்டு அதற்குரிய பலனை பெற்றுவிடுவது என்று அப்போதுதான் நான் முடிவெடுத்தேன். பள்ளியின் வசூல் முறை மிக ஒழுங்காக அமைக்கப்பட்டிருந்ததை உணர்ந்தேன். பிற்காலத்தில் அது எனக்கு மதிப்பு வாய்ந்த பயிற்சியாக அமைந்தது. ஆனால் அதற்காக என்னிடம் அவர்கள் கட்டணம் ஏதும் கேட்கவில்லை. ஆனால் கல்வி கட்டணத்தை மட்டும் வற்புறுத்தி கேட்டதால் தான் என் படிப்பை ஒழுங்காக முடித்தேன். பிற்காலத்தில் விளம்பரத்துறையில் பணியாற்றிய போது அந்த பள்ளியின் வசூல் அனுபவம் எனக்கு பணத்தை சம்பாதித்து கொடுத்து விட்டதாக தோன்றியது. உலகின் மிகப்பெரிய அரசாங்க கல்வி முறை அமெரிக்காவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏராளமான பணத்தை கட்டிடங்களுக்காக முதலீடு செய்திருக்கிறோம். கிராமத்து மாணவர்கள் மிகச்சிறந்த கல்வி பெற வேண்டும் என்பதற்காக வசதியான போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரமிக்கத்தக்க ஒழுங்குமுறையில் ஒரு அதிர்ச்சியூட்டும் பலவீனம் உள்ளது. அதுதான் இந்த கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. மனிதர்களிடம் உள்ள வினோதமான பழக்கம், காசு கொடுத்து வாங்கும் பொருளுக்குத்தான் அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். இலவச பல்விகள், இலவச நூலகங்கள் மக்களை ஈர்ப்பதில்லை. ஏனெனில் அவை இலவசம் என்பதால். எனவேதான் பெரும்பாலானவர்கள் பள்ளியை விட்டு விலகிய பின் மேற்கொண்டு பயிற்சி பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இதே காரணத்தால் தான் வேலை தருவோர் அஞ்சல் வழியே கல்வியை தொடரும் ஊழியர்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள். எவனொருவன் தனது ஓய்வு நேரத்தை வீட்டில் கல்வி கற்க பயன்படுத்துகிறானோ அவனிடம் தலைமை பண்புகள் உள்ளதாக அவர்கள் அனுபவத்தில் அறிந்திருக்கிறார்கள். இது கருணையினால் காட்டும் சலுகை அல்ல, சிறந்த வியாபார ரீதியினால முடிவாகும். ஆனால் மனிதர்களிடம் இருக்கும் ஒரு குறைபாட்டிற்கு மட்டும் மருந்தே கிடையாது. அதுதான் உயர வேண்டும் என்ற லட்சியம் இல்லாமை. உலகளாவிய பலவீனம் இது. வீட்டுக்கல்விக்கு நேரம் ஒதுக்கும் ஊழியர்கள் தாம் அப்போதுள்ள பணி நிலையில் அதிக காலம் நீடிப்பதில்லை. கல்வி அவர்களுக்கு மேலே போவதற்கான வாயில்களை திறக்கிறது, இடையூறுகளை களைகிறது, புதிய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கக்கூடியவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வீட்டில் படிக்கும் அஞ்சல் வழி கல்வி முறையானது வேலையில் இருக்கும் ஊழியர்களுக்கு மிகவும் ஏற்றதாகும். சிறப்பான அறிவை அடைய வேண்டும் என்ற தேவை இருந்தும் மீண்டும் பள்ளியில் சேர்ந்து படிக்க நேரமில்லாதவர்கள் அவர்கள்.
பொருளாதார மந்தநிலைக்கு பிறகு மாறிவரும் சூழ்நிலையில் அதிகப்படியான வருவாய்க்கு வழி தேட வேண்டிய கட்டாயம் மிக பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களில் பலருக்கு இதற்கான ஒரே வழி புதிய சிறப்பான அறிவை பெறுவதேயாகும். முற்றிலும் புதிய வேலைக்கு போக வேண்டிய அவசியமும் பலருக்கு நேரலாம். வியாபாரியானவன் தன்னிடம் உள்ள ஒரு பொருள் விற்காமல் நின்றுவிட்டால் அதிகம் வாங்கப்படும் இன்னொரு பொருளை கொண்டு வந்து வைக்கிறான். அதே போலவே சுயதொழிலில் ஈடுபட்டுள்ள ஒருவன் தன் வேலையில் போதுமான வருவாய் கிடைக்கவில்லை என்றால் அதிக வருவாய் தரும் வாய்ப்புள்ள இன்னொரு வேலைக்கு போக வேண்டியது அவசியம். ஸ்டூவர்ட் ஆஸ்டன் வியர் ஒரு கட்டிட பணிப்பொறியாளர். பொருளாதார மந்தநிலைக்கு முன் வரையில் அவரது தொழிலில் போதுமான வருவாய் இல்லை. தன் நிலைமையை அவர் ஆய்வு செய்தார். வக்கீல் தொழிலுக்கு மாறுவதென்று தீர்மானித்தார். மீண்டும் கல்வியை தொடர்ந்தார். சிறப்பான அறிவை பெறுவதற்காக அவர் கம்பெனிகள் சட்டத்தை பயின்றார். மந்தநிலை முடிவதற்கு முன்பே தன் படிப்பை முடித்துவிட்டார். பிறகு பயிற்சி செய்தார். வக்கீல் தொழில் செய்வதற்கான தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றார். உடனடியாக டால்லஸ் நகரில் தனது தொழிலை ஆரம்பித்தார். இப்போது புதிய வழக்குகளை எடுத்துக்கொள்ள நேரமில்லாமல் வருபவர்களை விரட்டி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாது, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே என்றோ, விடுங்கள் எனக்கு வயதாகிவிட்டது என்றோ தப்பித்து கொள்பவர்களுக்கு ஒரு வார்த்தை. ஸ்டூவர்ட் ஆஸ்டன் வியர் மீண்டும் கல்வியை தொடர்ந்த போது அவருக்கு வயது 40. திருமணமாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் மிக கவனமாக தனது பள்ளியை தேர்ந்தெடுத்ததன் மூலம் 4 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய கல்வியை அவர் 2 ஆண்டுகளில் முடித்துவிட்டார். அறிவை எவ்வாறு விலைக்கு வாங்குவது என்று தெரிந்து கொண்டால் லாபமே. நான் தான் படிப்பை முடித்து விட்டேனே என்று மேற்கொண்டு படிக்க முயற்சி இல்லாமல் இருப்பவர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி முன்னேறுவது சாத்தியமில்லை. விடாமல் அறிவை தேடிக்கொண்டிருப்பதே வெற்றியின் பாதையில் கொண்டு சேர்க்கும். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மந்த நிலையின் போது மளிகை கடை ஊழியர் ஒருவருக்கு வேலை போயிற்று. கடையின் கணக்குகளை எழுதி பழகியவர் என்பதால் அக்கவுண்டிங்கில் சிறப்பு கல்வி கற்றார். அத்துறையில் நவீன விஷயங்களை தெரிந்து கொண்டார். அலுவலக கருவிகளை பரிச்சயப்படுத்தி கொண்டார். சுயமாக தொழிலில் இறங்கினார். தான் பணியாற்றிய கடையையே முதல் வாடிக்கையாளராக கொண்டு அப்பகுதியில் இருந்த சுமார் 100 சிறு வியாபாரிகளுக்கு குறைவான மாத கட்டணத்தில் கணக்குகளை எழுதி தரும் வேலையை தொடங்கினார். தொழில் சூடு பிடித்து விட்டது. விரைவில் ஒரு சிறு வேனில் இயந்திரங்களோடு கடை கடையாக போய் அங்கேயே கணக்கெழுதி தரும் நடமாடும் கணக்காளராக ஆனார். இப்போது அது போன்ற பல லாரிகள் அவரிடம் நடமாடிக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான உதவியாளர்கள் இருக்கிறார்கள். குறைந்த செலவில் சிறப்பான கணக்கீட்டு சேவையை வழங்கி வருகிறார் அவர். சிறப்பான அறிவும் கற்பனா சக்தியும் தான் இந்த புதுமையான வெற்றிகரமான வியாபாரத்தின் உட்பொருட்கள். எந்த வியாபாரியின் கீழ் அவர் முன்பு பணியில் இருந்தாரோ அவர் செலுத்தியதைப் போல 10 மடங்கு வருமான வரியை அவர் இந்த வருடம் செலுத்தினார். அன்று அவர் வேலையை இழந்தது மறைமுகமாக நல்லதாயிற்று. இந்த வெற்றிகரமான வியாபாரத்திற்கு ஆரம்பம் ஒரு கருத்துருதான். அந்த கருத்துருவை அவருக்கு கொடுத்த பெருமைக்குரியவன் நானேதான். இனி அதைவிடவும் அதிக வருவாய் தரக்கூடிய இன்னொரு கருத்துருவை வெளியிடப் போகிறேன். இது வழங்கப் போகும் சேவை பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பயன்படப் போகிறது. இந்த கருத்துருவை எனக்கு சொன்னவர் விற்பனை பணியை விட்டுவிட்டு பெரிய வணிகர்களுக்கு கணக்கெழுதி தரும் தொழிலை மேற்கொண்ட ஒருவர். சிறிது காலம் வேலையில்லாமல் இருந்தபோது அவரிடம் இந்த கருத்துருவை கைக்கொண்டு தொழில் ஆரம்பிக்கலாமே என்று சொன்னபோது, நல்ல கருத்துருதான், ஆனால் அதிலிருந்து எப்படி பணம் பார்ப்பதென்று புரியவில்லையே என்றார். அதாவது அக்கவுண்டிங்கில் அறிவு அவரிடம் இருந்தது, ஆனால் அதை எப்படி சந்தைப்படுத்துவதென்று தெரியவில்லை. இது தீர்க்கப்பட வேண்டிய இன்னொரு பிரச்சனை ஆயிற்று. ஒரு இளம் டைப்பிஸ்ட் பெண்மணியின் உதவியால் இப்படிப்பட்ட கணக்கீட்டு சேவையை மேற்கொள்வதன் பயன்களை பற்றி ஓர் அழகான புத்தகம் தயாரிக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. பக்கங்கள் அழகாக டைப் செய்யப்பட்டு சாதாரணமாக நோட்டு புத்தகத்தில் ஒட்டப்பட்டன. அது அவரின் புதிய தொழிலுக்கு மௌனமான விற்பனையாளனாக அமைந்துவிட்டது. சேவையின் தன்மையை மிக வலிமையான இந்த புத்தகம் எடுத்துரைத்தது. அவ்வளவுதான். அவரால் கையாள முடிந்ததை விட கூடுதலான வாடிக்கையாளர்கள் கிடைத்துவிட்டனர். நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர்கள் சுயதொழில் செய்பவர்கள். இவர்களுக்கு தங்கள் பணியை பற்றிய சுருக்கமான குறிப்பு புத்தகம் வேண்டியிருக்கிறது. இதை தயாரித்து கொடுக்கக்கூடிய விசேஷ அறிவுள்ள யாராவது முன்வந்தால் அவர்களுடைய ஆண்டு வருமானம் மிக எளிதாக நாட்டின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும். மேலும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளும் நபர்களுக்கோ அதன் பயன் வேலைவாய்ப்பு நிறுவனத்திலிருந்து பெறுவதை விட பல மடங்காக தெரியும். இங்கு விவரிக்கப்பட்ட கருத்துரு ஒரு நபரின் அவசர தேவையை முன்னிட்டு தோன்றியதாகும். ஆனால் அதன் பயன் அந்த ஒருவரோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அதை உருவாக்கிய பெண்மணியின் கற்பனா சக்தி அதீதமானது. தன் சிந்தனையில் உருவான அக்குழந்தை ஒரு புதிய தொழிலையே தோற்றுவித்திருப்பதை அவர் கண்டார். சுயமாக தொழில் புரியும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நடைமுறைக்கேற்ப ஆலோசனை கூறி அவர்கள் செய்யும் தொழிலை சந்தைப்படுத்துவதற்கு பயனுள்ள சேவை செய்யும் தொழில் அது. சுயதொழில் சேவையை சந்தைப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட திட்டம்.
என்ற தனது முதல் புத்தகம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நெஞ்சுறுதி கொண்ட இப்பெண்மணி அப்போது தான் கல்லூரி படிப்பை முடித்திருந்த தன் மகனுக்காக இதே போன்று இன்னொரு முயற்சியில் ஈடுபட்டார். அவன் கல்லூரி படிப்பை முடித்திருந்தான். ஆனால் தான் செய்யவிருக்கும் தொழிலுக்கான சந்தையை எப்படி பிடிப்பது என்று தெரியாமல் இருந்தான். அவனுக்காக அவர் தயாரித்து கொடுத்த திட்டம் நான் பார்த்த சுயதொழில் சேவையை சந்தைப்படுத்தும் திட்டங்களிலேயே மிகவும் அருமையானது. தயாரித்து முடித்தபோது அந்த புத்தகம் சுமார் 50 பக்கங்களை கொண்டிருந்தது. அழகான டைப்பிங், சீராக அமைந்த தகவல்கள், மகனின் இயற்கையான திறமைகள், படித்த பள்ளிகள், அவனுடைய அனுபவங்கள் போன்றவற்றையும் விதவிதமாக இன்னும் பல தகவல்களும் அதில் இடம்பெற்றிருந்ததை விவரித்ததால் நீளமாகும். அவளுடைய மகன் எம்மாதிரியான பதவியை எதிர்பார்க்கிறான் என்ற முழுமையான விளக்கமும், அப்பதவிக்கு வந்தா அவன் எப்படியான திட்டங்களோடு செயல்படுவான் என்பதும் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அந்த புத்தகத்தில். அப்படி ஒரு திட்ட புத்தகத்தை தயாரிக்க பல வாரங்கள் தேவைப்பட்டன. அதற்கான புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்காக தன் மகனை ஒவ்வொரு நாளும் அவர் நூலகத்திற்கு அனுப்பினார். அவன் யாருக்கு வேலை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறானோ அவர்களின் போட்டியாளர்களையும் அவனை சந்திக்க வைத்தார். அதிலிருந்து அவனுக்கு பதவி கிடைத்ததால் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படுவான் என்று ஆலோசிக்க முடிந்தது. புத்தகத்தின் முடிவில் வேலை தரப்போகும் நிறுவனத்திற்கு பயன்படக்கூடிய 5-6 ஆலோசனைகளும் இடம்பெற்றன. அவை பின்னாளில் அந்நிறுவனத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டன. வேலை கிடைப்பதற்காக இவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்று நீங்கள் கேட்கக்கூடும். விடை கீழே தரப்பட்டுள்ளது. நேரடியான விடை. சற்றே ஆச்சரியமானதும் கூட. ஏனெனில் சுய தொழில் வருமானத்தையே நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்வில் சந்திக்கும் மிகப்பெரிய சோகத்தை பற்றியதாகும்